எல்லாருக்கும் வணக்கம். உங்களை பத்தின உண்மைகள் வெளியே வரப்போகுது. ரொம்ப நாளா ஒரு சில விஷயங்களை மறைச்சு வச்சுக்கிட்டே வந்திருக்கலாம். நீங்க யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் சொல்லக்கூடாது, யாரும் அதை கண்டுபிடிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த டைம் உங்களை பத்தின உண்மைகள் வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் உங்களை சுத்தி இருக்கவங்களும் தெரிஞ்சுக்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ அது என்ன ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஜென்ரல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு வெரி காமன், எல்லாருக்கும் வெரி காமனான ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் நம்ம பிக்கப் ஐல் ஆப்ஷன்ஸ்குள்ளே போகலாம். அண்ட் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க போறீங்க. இதில் ஓவர எக்ஸைட் ஆகிட்டு இல்லை ஓவர ஹைப்பர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா மெசேஜஸ் கனெக்ட் ஆகாது. அண்ட் ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஐ ஆம் ரெடி அப்படிங்கிறத டைப் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம் ஒரு ஜென்ரலி என்ன ஒரு மெசேஜ் உங்களுக்கு வருதுன்னு. நான் ஒரு 6 மெசேஜஸ் எடுக்கிறேன். ஓகே, இது வந்திருக்கு. பட் ஐல் டேக் ஒன் மோர். ஓகே, பார்ப்போம். மதர் எர்த் extremely powerful. Choose a new direction. Situation will improve. Stubborn. Limiting beliefs. Procrastination. Okay. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க நிறைய ரகசியங்கள் வச்சிருக்கலாம். அதாவது உங்களுக்குள்ளார ஒரு வீக்னஸ் இருக்கு, ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை உங்களோட இவங்க என்னோட ரொம்ப க்ளோஸுங்க, இவங்க என்னோட ரொம்ப உயிருங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அதை நீங்க தெரியப்படுத்தாம தான் வச்சிருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டைம்ல நீங்க நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்க போறீங்க. அதாவது உங்களை பத்தின உண்மைகள் வெளியே வர்றப்போ உங்களை சுத்தி இருக்கிறவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறாங்க, அதை பத்தி டெஃபினட்டா தெரிய வரும். அண்ட் ஒரு பயம், இது நீங்க உங்களை பத்தின ஒரு விஷயம் வெளியில கொண்டு வரணும், நான் யாருங்கிறத காமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபரா இருந்தீங்கன்னா இவ்வளோ நாட்கள் ஏதோ ஒரு பயம். ஓகே, நான் இவ்வளோ நாளாக இந்த ஒரு குட் இமேஜில் இருக்கேன், இந்த மாதிரி ஒரு இமேஜ் வெளி காமிக்கிறேன், இப்போ திடீர்னு நான் மாறினேன் அப்படின்னா சுற்றி இருக்கவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்களோ, இல்லை தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ, இல்லை என்னை பற்றி காசிப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களோ. ஸோ இந்த மாதிரி நிறைய லிமிட்டிங் பிலீவ்ஸோட நீங்கள் இருந்திருக்கலாம். ஓவராக இதுதான் நடக்கும், அப்படிதான் நடந்துருமோன்ற ஒரு 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 கற்பனைகள் நீங்களாம் உருவாக்கிட்டு உங்களோட ட்ரூ செல்ஃபை நீங்கள் வெளியே கொண்டு வராமல் இருந்திருக்கீங்க. பட் இந்த டைம் டிவைன் உங்களை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களை பற்றின விஷயங்களை வெளியில் ரிவீல் ஆகிறதுக்கு நீங்களே நினைச்சாலும் ஒரு சிலதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகேங்களா? பிகாஸ் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டைமிங்னு சொல்லலாம். அண்ட் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அப்படிங்கிறதும் வெளியில பீப்புளுக்கு தெரியக்கூடிய நேரம். பவர்ஃபுல் அப்படின்னா ஒரு சண்டை போடுறதோ இல்லை ரொம்ப வாக்குவாதம் பண்றதோ அப்படி கிடையாது. பட் உங்களோட அமைதியும் சரி, நீங்க பொறுமையா நிறைய விஷயங்கள் இருக்கிறதுமே இந்த இடத்துல பவர்ஃபுல்லா தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு சில விஷயம் உங்க கண்ட்ரோலை மீறி நடக்கிறது தான். அது முக்கியமா இந்த ஒரு விஷயமும் நீங்க ப்ரிப்பேரா இல்லாத டைம்ல தான் வருது. ஸோ இது எல்லாமே ஒரு மாற்றத்துக்கான, ஒரு புது பாதைக்கான ஒரு சூழ்நிலைகள் முன்னுக்கு அடுத்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான ஒரு டைம்ங்கிறதுனால தான் இது கடைசியில் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு மறைச்சு வச்சது இப்போ வெளியில் வருது. சரிங்களா? அண்ட் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மதர் எர்த்துக்கும் சரி, யூனிவர்ஸ்க்கும் சரி கிராட்டிடியூட் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படிடா நான் இதை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவேன், வெளியில கொண்டு வருவேன்னு போராடின விஷயம் இன்னைக்கு அதுக்கான வழிகள் தானா உருவாகுது. அப்படிங்கிறப்போ டெஃபினெட்லி அந்த நன்றி உணர்வு கண்டிப்பாக இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் ஃபைன், நம்ம ஒரு ஜென்ரலாக பார்த்துட்டோம். ஸோ என்னென்ன விஷயங்கள் டீப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிக்கப் ஐல் ஆப்ஷன்ஸில் போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, பிகாஸ் நிறைய மெசேஜஸ் இடையில இருந்து வரும். ஸோ பிக்கப் ஐலுக்கு
Okay, I'll get this unicorn. And this green color. And okay, in the puzzle. Okay, this keychain actually I'll give this. So இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. More than 1 pile, yes, தாராளமா பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பியூட்டிஃபுல் யூனிகார்ன் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங். ஸோ பைல் நம்பர் 1 என்ன ஒரு உண்மை? Okay. Okay. Pile number 1. See, நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு உங்களோட ப்ரொஃபஷ்னல் சைடாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் எஸ்பெஷலி உங்களோட தனிப்பட்ட விஷயங்கள் நிறைய இது வந்துட்டு ரொம்ப மறைச்சு வச்சிருக்கீங்க. யாருக்குமே வந்து நான் இப்போ ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், அது யாருக்குமே தெரியாது. சம்திங் ரிலேட்டட் டு மணி சம்பந்தமான விஷயங்கள், ஒரு கெரியரோ இல்லை லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுறதோ, பட் அதில் மணி இன்வால்வ் ஆகியிருக்கும், ஏதோ ஒரு வழியில் மணி. பட் ஆனால் இது வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் சீக்ரெட்டாக வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். யாருமே கண்டுபிடிக்கல என்கிட்ட என்ன இருக்குது, எவ்வளோ இருக்குது, எதுவுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒரு அளவுக்கு தெரியும் ஆனால் முழுசாக தெரியாது அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் இஸ் ராங். பீப்புள் ஆக்சுவலி சைலண்ட்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எஸ்பெஷலி யுவர் ஓன் ஃபேமிலி. சி, நீங்கள் வந்து மற்றவங்க கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு பார்த்தா எஸ், மற்றவங்களால உங்களை அவ்வளோக்கும் கண்டுபிடிக்க முடியாது. பட் வென் இட் கம்ஸ் டு யுவர் ஓன் ஃபேமிலி, கண்டிப்பாக வந்துட்டு உங்களை பற்றின விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது, ஆனால் ரியாக்ட் பண்ணுறாங்க, எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு நடிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் போடுற அந்த ஃப்யூச்சர் பிளானிங் மேற்கொண்டு வெளியில் ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்சுவலி கொடுத்துருக்கீங்க. அண்ட் உங்கள் பிஹேவியர்ஸ், சடனான அந்த ஒரு மாற்றங்கள் உங்கள் பிஹேவியர்ஸ், அதில் வந்துட்டு டவுட் டெஃபினெட்லி வந்துட்டு வந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் ஒரு பைல் நம்பர் 1 எப்படின்னா வந்துட்டு யூஸ்வலி லைஃப்பில் வந்துட்டு எப்பயுமே ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத பர்சனாக இருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு பாஸ்ட்டை பற்றி யோசிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு வீக்னஸை பற்றி மட்டுமே அதிகமாக யோசிக்கிறது. அதே மாதிரி லைஃப்பில் ஒரே மாதிரியான அனுபவங்களை வந்து திரும்ப திரும்ப வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா திரும்ப மறுபடியும் வந்துட்டு அந்த ஒரு லோ ஃபேஸுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய ஒரு ப்ராப்ளம், நிறைய விஷயங்களை திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ண பைல் நம்பர் 1 ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு எங்கேருந்து அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு, எங்கேருந்து அந்த புது புது விஷயங்கள் செய்யறதுக்கான இது வந்துச்சு. ஸோ என் கண்ணு முன்னாடி தான் இருக்காங்க, எப்பயும் போலதான் இருக்க மாதிரி இருக்கு, ஆனாலுமே ஒரு சில மாற்றங்கள் தெரியுது, திடீர்னு கான்ஃபிடென்ட் வருது, திடீர்னு புதுசு புதுசா என்னென்னமோ பண்றாங்களே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு நீங்க எவ்வளவுதான் ரகசியமா வச்சு பண்ணணும், யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ, அந்த விஷயம் வந்துட்டு ஆக்சுவலி வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. எஸ்பெஷலி உங்க ஃபேமிலி அண்ட் உங்களோட வெரி க்ளோஸ்டு சர்க்கிள்னு சொல்ற பீப்புளுக்கு வந்துட்டு தெரியும், பட் ப்ரிட்டன் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ரகசியமா வச்சுக்கணும் அப்படின்னா ரகசியமா இருக்கும், பட் ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் அந்த ரகசியங்கிறதே இருக்கும். அண்ட் அதை தாண்டிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வழியில அந்த ரகசியத்தை வெளியில சொல்லிடுவீங்க, இல்ல ஒரு கொஞ்சோண்டாவது வந்து ரிவீல் பண்ணிடுவீங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க உங்களோட நடந்துக்கிற விதங்கள், உங்களோட லைஃப் ஸ்டைல் அதுவே காட்டி கொடுத்துரும்.
ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு வழியில் வந்துட்டு ஒரு ரகசியமாக இருக்கட்டும், அது ரொம்ப வந்துட்டு உங்களால் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. ஸோ உங்களை பற்றின வந்துட்டு இதுதான் பெரிய சீக்ரெட், யாருக்கும் தெரியவே கூடாது, தெரிஞ்சு அதை ஸ்பாயில் பண்ணிடுவாங்கன்னு நினச்சிங்களோ அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நீங்கள் அவங்களோட கண் பார்வையில் கண்டிப்பாக வந்துட்டு இருக்கிறீங்க. இன்ஃபேக்ட் வந்துட்டு அந்த யாருக்கு அந்த ஒரு விஷயம் உண்மை தெரிஞ்சதுன்னு இருக்குதோ அவங்களே வந்து நீ என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்க, ஏதோ ஒரு ரகசியம் நீ பண்ற எனக்கு தெரியும். ஸோ அவங்களே வந்துட்டு உங்ககிட்ட இதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இத்தனை நாட்களாக யாருக்கும் தெரியாம நீ இதுதான் பண்ணிட்டு இருந்தியா அப்படின்ற மாதிரி, பிகாஸ் சம் கைண்ட் ஆஃப் ட்ரூத் வந்துட்டு இந்த இடத்துல வெளியில வர மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம். எஸ் சி இது வந்து நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ ரகசியமாக நான் கொண்டு போனேனே, எப்படிடா எங்கடா இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் யூனோ உங்களோட வளர்ச்சி பார்த்து அவங்க டெஃபினெட்லி வந்துட்டு சந்தோஷம் ஒரு பக்கம் பட்டாலும் ரகசியமாக பண்ணுறீங்கிற ஒரு தாட்டும் வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் ரோடில் உங்களோட லைஃப்பை அடுத்து கொண்டு போகணுன்ற ஒரு பார்வை, ஒரு தாட்லேயே போகிற உங்களுக்கு இது எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் டெஃபினெட்லி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் நீங்களே வந்துட்டு எஸ் இதுதான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன், இந்த விஷயம் தான் இருக்குது, பட் இட் இஸ் ஃபார் மீ. அது எந்த ரீசனுக்கு நீங்கள் அதை பண்ணுறீங்களோ அது நீங்களே சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு கொஞ்சம் ஒரு 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 காசிப் ஜோனுக்குள்ளார அகைன் நீங்கள் வரத்துக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. ரகசியமாக எதுவுமே அமைதியாக இருந்துட்டு எல்லா விஷயங்களும் சைட் பை பின்னாடி வந்துட்டு பண்ணிட்டு இருந்திருக்கீங்கிறது ஒரு காசிப்குள்ளார வர்றதுக்கு வந்துட்டு இருக்கு. பட் இன்னும் அவங்க வந்துட்டு சம்வேர் தே மே மிஸ்டேக் பண்ணலாம், சம்வேர் ஓகே புரிஞ்சுக்கலாம், பட் இட்ஸ் அப் டு தேர் சாய்ஸஸ். ஓகேங்களா? பட் ஆனால் ட்ரூத் வெளியே வர்றது உண்மைதான் இந்த டைமில். ஓகே, வாட் எல்ஸ்? அந்த ஒரு விஷயத்தை உங்களால் தடுக்க முடியுமா அப்படின்னா எஸ் யூ வில் பேலன்ஸ். அதாவது பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் நல்லா சமாளிக்கக்கூடிய ஒரு நபர் தான். எதையாவது பேசி சமாளிச்சிருவீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி இந்த விஷயம் ஏதாவது வெளியே வந்துச்சு உங்ககிட்ட டைரெக்டாக கேட்டாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கான திறமைகள் பைல் நம்பர் 1க்கு ஜென்ரலி இருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி சமாளிச்சிருவீங்க, இல்லை இதுதான் ரீசன் அதுதான் சொல்லிட்டு எப்படியாவது வந்துட்டு அந்த டாபிக்ல இருந்து வெளியே வரத்தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஃபைனலி கொஞ்சம் what is the final solution? பட் இன்னும் உங்களுக்கு ஒரு பக்கம் வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். அப்பா இவ்வளோ நாளாக நான் ஒன்றுக்கும் பயந்துட்டு நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன், இப்போ தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சுல, நான் ஃப்ரீயாக வேலை செய்வேன், நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் வரும். பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு திஸ் இஸ் த டைம். இந்த உங்களை பற்றின விஷயங்கள் வெளியில் தெரியறது வந்து மற்றவங்க உங்கள் வேல்யூ புரிஞ்சுக்கிறதுங்கிறத தாண்டி நீங்கள் ஃப்ரீடமாக வேலை செய்யணுங்கிறது தான். பயந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருமோ இவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு பயந்து செஞ்ச விஷயங்கள் இப்போ வெளிச்சத்துக்கு வர்றப்போ எஸ் இனி ஃப்ரீயாக செஞ்சுட்டு வருவீங்களே, ஓகே அதான் தெரிஞ்சிச்சுல, இனிமேல் என்ன நான் என் இஷ்டத்துக்கு நான் பண்ணுவேன், ஸோ ஐ ஹாவ் த ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் மைண்ட் செட் கொண்டு போகும். ஓகேவா? ஸோ தட்ஸ் பைல் நம்பர் 1. நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு மை எமோஷன்ஸ் ஆர் பேலன்ஸ்ட் அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். இல்லை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஏஞ்சல் நம்பர் 333 அப்படிங்கிறத டைப் பண்ணியும் அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். Pile number 2. சரி, நீங்கள் ரொம்ப வந்துட்டு ஆக்சுவலி ரொம்ப நடிக்கிறீங்க. என்னடா நடிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே, எஸ்
ரொம்ப நிறைய விஷயத்தில் வந்துட்டு பையன் விட்டு ரொம்ப ஃபேக்காக இருக்கீங்க. அதாவது வெளியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், எதை வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன். உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, அது நீங்கள் இப்போ உங்களோட பொறுப்பில் வந்திருக்கலாம். ஆல்தோ அந்த பொறுப்புகளை எடுத்துக்கிறதுக்கு பீப்புள் இருந்தாலும் உங்கள் லைஃப்பில் அவங்க எடுத்துக்காததுனால அந்த மிகப்பெரிய பொறுப்புகளை நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கீங்க. அண்ட் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க. கடைசியில் எல்லா பாரமும் எந்த தலையில் வந்துருச்சே. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் அது ரொம்ப பாரமாக இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த ஒரு சந்தோஷமான ஒரு ஃபேஸை மட்டும்தான் வெளியில் சம்டைம்ஸ் காமிக்கிறீங்க. ஓகே, இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டு அதை நான் செய்யறேங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதோட பாரங்கள் என்ன, நீங்கள் உண்மையிலே வந்துட்டு உங்களோட உண்மையான ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறத வெளியில் காமிக்கவே இல்லை. பீப்புள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி, அப்பா எல்லா பொறுப்பையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்போம் இல்லையா. பட் ஆனால் வந்து நீங்களும் வந்து ஒரு கட்டத்தில் வரைக்குமே நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையான ஒரு ஃபீலிங்ஸில் இருக்கீங்க, எந்த அளவுக்கு ஒரு மனசு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க, இது உங்களுக்கு ஒரு பேர்டனாக இருக்குது அப்படிங்கிறத வெளியில் சொல்லாமல் இருந்தீங்கன்னா எஸ் தெரிய வரும். நீங்கள் என்ன மாதிரியான உண்மையான உங்கள் ஃபீலிங்ஸ், கரண்ட்லி என்ன ஃபீலிங்ஸில் போயிட்டுருக்கீங்க, உங்கள் நிலைமை என்ன, மைண்ட் செட் என்னங்கிறத வெளியே தெரிய வரும். ஸோ நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன், ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கேன், நினச்சது எல்லாத்தையும் வந்துட்டு என்னால் செய்ய முடியும், எனக்கான ஒரு லைஃப்பை நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் யாருக்கிட்டையும் நான் அவ்வளோக்கும் வந்துட்டு பேசாமல் என்னோட கோல், என்னோட லட்சியம், இதை நோக்கி நான் போகிறேன், எனக்கு எது வேணுமோ அதை நோக்கி நான் போகிறேன், அண்ட் மற்ற ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லையும் நான் கரெக்டாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும்தான் நீங்கள் வெளியில் வந்து காமிச்சிட்டு இருந்தீங்க. ஓகேவா. பட் மனசுக்குள்ளார ரொம்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் தேவை, லாங் பிரேக் தேவை, ரெஸ்ட் வேணும் எனக்கு. அந்த ரெஸ்ட்டுங்கிறது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, இமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே, உங்கள் மைண்டுக்கும் சரி. இப்போ நான் போய் படுத்து தூங்கினா கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியல. இந்த ஒரு விஷயமே வந்துட்டு இனிமேல் தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கே தெரிய வரும். ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி இப்போ ரீசெண்ட்லி தெரிஞ்சிருக்கலாம். ஓகே. ஸோ அவுட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லா விஷயங்களும் வந்துட்டு வரும். உங்களோட லவ் சம்பந்தமான விஷயங்கள், உங்களோட மனசுல என்ன மாதிரியான ஒரு தாட் இருக்குங்கிற ஒரு விஷயம், நீங்க எவ்வளோ ஹர்ட் ஆயிருக்கீங்கிற விஷயம், உங்களுக்குன்னு ஒரு ஏக்கங்கள் இருக்குல்ல, அந்த ஏக்கங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்ல நீங்க வெளியில சொல்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த டைம்ல பார்த்தீங்க, அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான். அதாவது ஒரு சொல்லுவோம்ல, பொறுமைக்கும் எல்லாம் உண்டுன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி தான் உங்கள் பொறுமை ரொம்ப தாண்டிருச்சு. அதை வந்துட்டு நீங்கள் சரி பண்ணணும். ஏன்னா வந்துட்டு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதுதான். நீங்கள் ஒரு இவ்வளோ நாளாக வந்துட்டு ஒரு விருப்பப்பட்டு செஞ்ச ஒரு விஷயங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப பாரமாக இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் உங்கள் இமோஷன்ஸ் உங்களால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க. லைக் பிகாஸ் உங்களுக்கு அந்த பிரேக் கண்டிப்பாக வேணும். அந்த பிரேக் இப்போ கிடைக்க மாட்டேங்குது. அந்த பிரேக்குக்காக ரொம்ப ஏங்குறீங்க, ரொம்ப கஷ்டப்படுறீங்க. பட் அது கிடைக்கலங்கிறப்போ தட் ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியே வரதுக்கான ஒரு டைம். ஸோ பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நீங்கள் உண்மையிலே எவ்வளோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரியான, அதாவது நீங்கள் ஜாலியாக பண்ணிட்டு இருக்கீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க உண்மையிலே நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. இவ்வளோ நாட்களாக வந்துட்டு மனசுக்குள்ளார ஒரு வழிகளை வச்சுட்டு வெளியில் சிரிச்சிட்டு இருந்திருக்கீங்கிறதே வந்துட்டு தெரிய வரும். வெளியில் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, மனசில் வந்துட்டு இது எல்லாத்தையும் இது மாதிரி தான், எல்லாத்தையும் வடிச்சுக்கிட்டு வெளியே வரணும், அவ்வளோ முடியல என்னால் அப்படின்ற ஒரு வழிகள் இருக்குது. பட் இவ்வளோ நாட்களாக நீங்கள் செஞ்சுட்டு வந்த அந்த பேலன்ஸ் இந்த டைம்லேயும் சரி, நீ வரக்கூடிய டேஸ்லேயும் அது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ட் ஆகும். இதுக்கு மேலே பேலன்ஸ் என்னால் பண்ண முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை, இதை விட்டு நான் வெளியே வந்தே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம், உங்களை பற்றின விஷயம் உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாகவே போயிடும். ஓகே, அதான் எல்லாம் உண்மை தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் நான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு நான் வந்து வெளியே வரப்போகிறேன்
அப்படின்ற ஒரு ஒரு ஹியூஜ் ஸ்டெப் எடுக்கிறதுக்குமான ஒரு சைனும் கூட இதுதான். ஓகேங்களா, பார்ப்போம். சரி, இது வந்து யுல் பி லைக் இந்த ப்ராசஸில் தான் வந்து இருக்கீங்க, சரிங்களா. ஆனால் இந்த இயர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு இயர் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, இந்த வருஷம் எண்டுங்க வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்னஸ் இருக்கும். என்னதான் உண்மை வெளியே நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு மறைச்சு வச்சேனே எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் கூட, ஸோ ஃபைனலி வந்துட்டு அந்த உண்மைகள் வெளியே வந்தது உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தான் சொல்லுவேங்க. பிகாஸ் அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ நான் நிம்மதியாக வந்துட்டு எல்லா விஷயங்களும் நான் செய்வேன், யாருக்கும் வந்து பயப்பட தேவையில்லை, தட் தாட் வரும். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல். பைல் நம்பர் 3 நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு எய்தர் 999ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஐ ஆம் ரெடி ஃபார் திஸ் நியூ சாப்டர் அப்படிங்கிறத டைப் பண்ணி கூட அதனோட எனர்ஜி கிளைம் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்த்துருவோம். ஓகே, ஸோ ஃபைல் நம்பர் 3. ஓகே, ஸோ லைஃப்பில் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மோஸ்ட்லி அதாவது நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்கள் கோல்ஸ் விஷஸ் எல்லாமே வந்துட்டு அச்சீவ் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஆனால் வந்துட்டு இந்த இந்த ஒரு ஜேர்னியில் இவ்வளோ நாட்களாக ஒரு சுதந்திரம் இல்லாமல் இருந்துருச்சு. இவ்வளோ வருஷங்களாக ஒரு சுதந்திரம் இல்லை. எஸ்பெஷலி பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கட்டும், சொந்த காலில் நிற்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நீங்களாவே வந்துட்டு யாரையும் அந்த டிபெண்ட் பண்ணி இல்லாமல் ஒரு ஃப்ரீடமோடு இருக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சிருக்கும். ஆனால் இவ்வளோ நாட்களாக இல்லாமல் உங்களுக்கு யார் மேலேயும் ஒரு ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் வர மாதிரி இருக்கு. ஸோ ஆக்சுவலி இருக்குது, உங்களுக்கு க்ரஷஸ் இருக்குது. மேபி அந்த பர்சன் உங்களை விட எங்கராக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு ஓரளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேருக்கு அவங்க ரொம்ப எங்கராக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஏஜ் டிஃப்ரென்சஸ் இருக்கும், ஆனால் எல்டராக இருந்தாலும். பட் என்ன அப்படின்னா அந்த ஒரே ஏஜ் கேப் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் வந்து ஓரளவுக்கு காமிக்குது தான். பட் ரொம்ப வந்துட்டு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சன் மேலே வச்சுருக்கீங்க. இது என்ன அப்படின்னா ஓகே, லைஃப்பில் நான் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ணாலும் ஸ்டில் இந்த பர்சன் வந்து இவங்க மேலே ரொம்ப ஆசைப்படுறீங்க. இவங்களை சம்டைம்ஸ் வேணும்னு கூட வந்துட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இவங்க இருந்தால் உங்கள் லைஃப் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருக்கும், ரொம்ப வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆசைகள். லைஃப்பில் புது புது எக்ஸ்பீரியன்சஸ் வேணும், புது புது அனுபவங்கள். ஏன்னா இந்த பர்சன் நீங்கள் பார்க்குற உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பர்சன் ஒரு அட்வென்ச்சர் கைண்ட் ஆஃப் பர்சனாக இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்சன் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அந்த பர்சனுக்கு இது வரைக்கும் தெரியாது. ஓகே, பட் யூ ட்ரைங் டு இம்ப்ரெஸ். ஏதாவது ஒரு வழியில் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வழி நீங்கள் பண்ணிட்டு தான் வந்து இருந்திருக்கலாம். பட் என்னன்னா சோஃபார் அவங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்காது. அண்ட் யூ ஹாவ் மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸுமே வந்துட்டு மேபி இருக்கலாம், ரொம்ப இல்லைனாலும் 1 or 2 persons வந்துட்டு இருக்கலாம். ஆனால் இது ஒரு கைண்ட் ஆஃப் தெரியல, டே பை டே இட் பிகம் லைக் அடிக்ஷன். அவங்க கிட்ட நீங்கள் பேசியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலி அவங்க உங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். அவங்கக்கிட்ட பேசுனதுனாலையோ, இல்லை அவங்கள பார்த்ததுனாலையோ, இல்லை அவங்கள பற்றி தெரிஞ்சதுனாலையோ உங்களுக்கு லைஃப்பில் இப்படி வாழணுன்ற ஒரு ஆசைகள் இருக்குது.
இது வரைக்கும் வந்துட்டு இந்த ஒரு ஜாலியாக இருக்கணும், நிறையா ட்ராவல் பண்ணணும், அப்படி இல்லாமல் ஒரு சீரியஸான ஒரு பர்சனாக தான் வந்துட்டு பைல் நம்பர் 3 இருந்திருப்பீங்க. லைஃப்பில் இருக்கிற பசில்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. ஓகே, இதுவா, இதை நான் சால்வ் பண்ணுறேன், அடுத்ததை நான் சால்வ் பண்ணுறேன், இப்படி உங்கள் பிரச்சனையும் சேர்த்து அடுத்தவங்க பிரச்சனையும் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சரி பண்ணுறதுலே உங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருந்திருக்குமே தவிர லைஃப்ல என்ஜாய்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபேஸ்க்குள்ளார இனிமேல் வர ஆசைகள் இருக்கும். அதுக்கு அந்த பர்சன் ஒரு ரீசனா இருப்பாங்க. ஓகே, பட் அவங்கள அதான் சொன்னேன், அவங்கள மீட் பண்ணதுனாலயோ பேசினதுனாலயோ உங்களுக்குள்ளார நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. நிறைய அந்த எல்லாத்தையும் சீரியஸாக எடுத்துக்கிற விஷயங்களை வந்துட்டு கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறீங்க. அதெல்லாம் எதுக்கு உட்காந்து நம்ம பெருசாக யோசிச்சுக்கிட்டு அப்படின்ற ஒரு தாட் வருது. சி, திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பைல் நம்பர் 3 அவ்வளோ அடிக்டடாக இருக்கீங்க. ஒரு சில பேர் அவங்கக்கிட்ட ஒரு வாட்டியாவது பேசிட மாட்டேன், நான் என் லைஃப்பில் இருக்கட்டுங்க, ஏதோ ஒரு ஃபேஸ்லையாவது இருக்கட்டுங்க. இது வந்து சம்வேர் உங்களுக்கு இந்த உண்மை வந்துட்டு ஸ்லோலி தெரிய வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஸ்லோலி அந்த பர்சனோட அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்க, அவங்க மெமரிஸோட அடிக்ட் ஆகிட்டு இருக்கீங்க. ஆல்தோ உங்கள் லைஃப்பில் மற்ற எல்லா விஷயங்களுமே வந்துட்டு நீங்கள் இப்போ நீங்கள் இந்த லைஃப்பில் இப்போ ஒரு ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃபேஸ் வரத்துக்காவது எவ்வளவோ கஷ்டங்கள் பண்ணியிருப்பீங்க. பட் கடைசியில் ஒரு அளவுக்கு அந்த ஃபேஸ்க்கு வந்தாச்சு. சந்தோஷப்பட வேண்டிய டைமில் இன்னும் ஏக்கங்கள் குறையலை. இந்த நபர் வந்தால் அவ்வளோதான், கம்ப்ளீட் பிக்சர் ஆயிருங்க, எனக்கு எல்லாமே ஓகே, அதுக்கப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு தாட் வந்துட்டு ரொம்ப இருக்கு. ஆனால் இந்த ஒரு ரகசியம் இப்போ தான் இந்த ஒரு உண்மையே உங்களுக்கு இப்போ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. தட் நீங்கள் ரொம்ப அடிக்டட் ஆயிட்டீங்க. உங்களுடைய தாட்ஸ் வந்து அவங்களோட அட்டாச் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறதே இப்போ நல்லா தெரிய வரும். ஓகே, அண்ட் உங்களை சுற்றி இருக்கிற அந்த மியூச்சுவல் பர்சன்ஸ்க்கோ யாருக்கோ அவங்களுக்கு ஆக்சுவலி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டவுட் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கும். மேபி நீங்கள் அவங்கள பற்றி விசாரிச்சுட்டு இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் அவங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டே இருந்திருக்கலாம். பட் இந்த டைமில் அவங்களுக்கும் ஸ்ட்ராங்கான உண்மை தெரிய வரும். தட் உங்களுக்கு அவங்க மேலே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன் அண்ட் க்ரஷ்ன்னு சொல்லலாம். இது வந்து மைல்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு. பட் சம்வேர் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பர்சன் கிட்ட வந்துட்டு போய் ஸ்ட்ரைட்டாக பேச முடியும், அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. பட் ஒரு பயம் இருக்கு, ஒரு இமேஜ் போயிடுமோன்ற ஒரு கண்ட்ரோல். பிகாஸ் அந்த பர்சன் வந்துட்டு இட்ஸ் நாட் லைக் ரேண்டம் கேரக்டர்லாம் இல்லை, சம்ஒன் ஹூ இஸ் லைக் ஹை வேல்யூபுளான ஒரு சம்திங். அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும், ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம் இருக்கு. அவங்க என்ன வந்து ரொம்ப ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுறது, இந்த தாட், இந்த லிமிட்டிங் பிலீவ்ஸ் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுது. பட் அந்த உங்களை சுற்றி இருக்கிற பீப்புளுக்கு டெஃபினெட்லி வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டவுட் இருக்கு. இந்த உண்மைகள் வந்துட்டு நீங்களே உங்களை அறியாமல் வந்துட்டு சொல்லத்தான் போறீங்க. ஸோ அந்த உண்மைகள் உங்களுக்கு வெளியே வரதான் போகுது. அண்ட் பை சான்ஸ் அந்த பர்சனுக்கும் வந்துட்டு சூனர் ஒரு லேட்டர் தெரியதான் வந்து போகுது தட் இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பார்ப்போம் பைல் நம்பர் 3. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒரு விட்டு கொடுக்குற ஒரு லைஃப் ஸ்டைலை தாண்டி அந்த ஒரு அடமெண்ட்ன்ற ஒரு விஷயம் வந்துட்டு இவங்களை அதாவது நீங்கள் ஆரம்பத்திலே அடமெண்ட்டாக இருந்திருப்பீங்க, அப்புறம் இடையில விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. இப்படி இவங்களை பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த அடமெண்ட்டான ஒரு விஷயம் உங்களுக்குள்ளார வருது. எனக்கு இது வேணும், இனிமேல் என் லைஃப்பை நான் பார்ப்பேன், எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, எவ்வளோ நாட்கள் நான் அதிகமாக மற்றவங்களுக்காக யோசிப்பேன். ஸோ இவ்வளோ தூரம் மாறி இருக்கீங்கிற ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கும் இப்போதான் அந்த உண்மையே தெரிய வரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அந்த உண்மைகள் தெரிய வரும். ஸோ அவங்களுக்கு கொஞ்ச நாட்களாகவே வந்துட்டு ஒரு டவுட்லேயே உங்களை சுற்றி இருந்தவங்க உங்கள் மேலே இருந்திருப்பாங்க. அது என்னங்கிற ஒரு கிளியர் பிக்சர் இப்போ இந்த டைமில் தெரிய வரும். See, the kind of love is very strong. பாருங்க, அவ்வளோ நீங்கள் வந்து அவங்கள வச்சு ஒரு விஷுவலைசேஷனே பண்ணியிருக்கலாம். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு லவ் டுகெதராக இருக்கணும், ரெண்டு பேரும் வந்துட்டு ஒரு மேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு லவ் பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அந்த பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆசைகள் வந்துட்டு வளர்த்துருக்கீங்க. இன்ஃபேக்ட் ஒரு மியூசிக், ஒரு பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா கூட அந்த ஒரு மியூசிக்லையுமே வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான ஒரு மெமரிஸ் அவங்கள நினச்சி கொண்டு வரீங்க. ஓகே, இந்த பாட்டு அவங்க மைண்டில் நினச்சிட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறீங்க. ஸோ ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் வாலண்டியராக அந்த பர்சனை நினச்சி மைண்டில் கனெக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் அந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்படுற மாதிரி எவ்ரிதிங் வில் சேஞ்ச்.
நிறைய விஷயங்கள் மாறும் உங்க வாழ்க்கையில. ஆனா இந்த உண்மையே இப்பதான் வெளியே தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷன் பீப்புள், உங்களை சுத்தி இருக்கிற பீப்புளோட ரியாக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சம் பீப்புள் இதை வச்சு உங்களை டீஸ் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்கும். சம் பீப்புளுக்கு வந்துட்டு உங்களோட இந்த லவ் ஃபேஸ்ல இப்படி ஒரு ஃபேஸ் இருக்காங்கிறதும் தெரிய வரதுக்கான சான்சஸ். ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 1, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 222ங்கிற ஏஞ்சல் நம்பரை டைப் பண்ணி ஐ லவ் திஸ் பியூட்டிஃபுல் லைஃப், இல்ல என்ன ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லி அதனோட எனர்ஜியை கிளைம் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.